இப்ராஹிம், நீங்க முதல்லயே குறுக்கிட்டீங்க. இந்தியா கூட்டணி நீங்க தான் அதானின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சீங்க. உங்கள் தலைவர் தான் எல்லா இடத்துலையும் அதானி பெயரை உச்சரித்தார். குமார் கூட சொன்னார், அதானி அம்பானி சாதிவாரி கணப்பெடுக்கு இந்த மூன்றை மட்டுமே தான் அவர் முழக்கமா வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்டார். ஆனால் இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மீதே அதானியோடு தொடர்பு படுத்தி வரக்கூடிய விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? கட்சிக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு அப்படி கூட விவாதத்தை தொடங்குங்க. அப்படி கூட தொடங்கினா கூட அதை ஏத்துக்கும். ஏன்னா இந்திய நாட்டு பிரதமர் முதல்ல தன்னோட தேர்தல் பிரச்சாரங்களின் போது தெல்ல தெளிவாக சொன்னார், அதானியிடம் டெம்போவாக பணம் வாங்கியது இந்திய நாட்டு பிரதமர் தெல்ல தெளிவாக ஏதோ வாங்கியதும் பழகியதும் போல, டெய்லியும் அதாவது தினந்தோறும் செய்யும் ஒரு பழக்கம் போல அது சரியாக மிக கவனமாக சொன்னார். ஆனா அது பொய்வித்து போனது, பொய்ன்றது மக்களுக்கு தெரியும். அடுத்த கணம் தெளிவாக இருக்கிறது. தெலுங்கானால கிட்டத்தட்ட 1000 கோடி சிஎஸ்ஆர் ஃபண்ட், அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்துக்காக 1000 கோடி ரூபாய் தராரு. எங்களுடைய ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஊழலில் ஊய்த்த பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று 1000 கோடி அந்த பணத்தினால் எங்களுடைய மாநில குழந்தைகளோ எங்களுடைய மாநிலங்களோ இந்த ஊழல் பணத்தினால் வளர்ச்சி அடைய வேண்டாம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இப்ப இதுக்கு தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் அதானி என்ன வாங்கின அளவுக்கு நாங்க அதானியை கேவலப்படுத்தியாச்சு. காரணம் ஊழல் மிகுந்த ஒருவராக தெரிகிறார். அதானி சொல்லும்போது இண்டிக்மெண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியலப்பா. என்னப்பா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணன் அதிமுக இருக்கிற கூட சொன்னாரு, ஹியரிங் வேர்ட்ஸ் அப்படின்லாம் சொன்னாரு, அது கேட்கக்கூடிய செய்தி தான் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாங்க தெளிவா ரிப்போர்ட் முன்னாடி காமிக்கிறேன், கூட ஜூம் வச்சு கூட காமிச்சுக்கோங்க. கையில இண்டிக்மெண்ட் இருக்குன்ட்ட, இந்த இண்டிக்மெண்ட்ல இருக்கிறது என் கையில பிடிஎஃப் இருக்குது, கருணா கையில இண்டிக்மெண்ட் அவரும் பிரிண்ட் அவுட்டா வச்சிருக்காரு, நீங்களும் வச்சிருக்கீங்க, ஜென்ராம் சாரும் வச்சிருக்காரு. இப்ப யாரு கையில இல்ல இல்லன்னு சொல்ல அவர் அப்படி ஒரு கருத்து சொல்லும்போது அது யாருமே இவ்வளவு பேரும் வச்சிருக்க யாருமே தடுத்து சொல்லாம இருக்கிறீங்க பாருங்க. இந்த அமர்வுகள்ல இருக்கிற எல்லாரு கையிலயுமே இந்த இண்டிக்மெண்ட் இருக்குன்னா, அப்ப இண்டிக்மெண்ட் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும் போது அதை ஏன் யாருமே மறுக்கல? சரி, அதை நான் விட்டுருவோம். அந்த கேள்வியை தான் எழுப்பினேன் நான் குமார் சார்ட்ட. அதை எப்படி கடந்து போறீங்கன்ற கேள்வி எழுப்பினேன். அதுக்கப்புறம் கருணாவும் சுட்டி காண்பித்தாரு, இண்டிக்மெண்ட் இருக்குங்கிறத சுட்டி காண்பித்தாரு, அவர் விளக்குனாரு, அந்த பெயர்கள் 8 பேர் பேரையும் வாசிச்சாரு. ஏமா சொன்னாரு கேட்டேன். அதாவது என்னன்னா அவருடைய அந்த கவனம் என்பது அவங்களுடைய தெளிவா ஒரு கவனம். என்னன்னா என்ன சொன்னாலும் நம்மளுக்கு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆதாரத்தோட காட்டினாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க. இவர் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய சட்டம் விடுவித்து விட்டது, அதானி குழுமத்துக்கும் இவர்களுக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன குறிப்பிட்டு இருக்கிறாங்கன்றதையும் சொல்றேன். அதானி குழுமத்துல ஒரு தனியா ஒரு டேட் போட்டு அதானி குழுமம் தன்னுடைய நிலைப்பாட சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் 1977ல இருக்கக்கூடிய அந்த எஸ்சிபிக்கு கீழே நாங்க எந்த தவறுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க அது தவறானது. நீங்க கையில எல்லாரும் வச்சிருக்கீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், 3வது பக்கத்துல அந்த பேஜ்லயே தெளிவா குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. என்னன்ட்டு எஃப்சிபி ஆக்ட் முழுக்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன். ஃபாரின் கரப்ட் ஆக்ட் இருக்கு பாருங்க, இது முழுக்க அந்த இதுல ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட இன்க்ளூட் பண்ணி தான் இண்டிக்மெண்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது நியூயார்க்ல இருந்து. இது இந்த வழக்கு அவர் சொல்லிரட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் நேரத்துல அவர் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சொல்லுங்க. யுனைடெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நியூயார்க்ல இருந்து சிவில் கோர்ட் மூலியமாக தெளிவாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலியமாக இந்த வழக்கு தொடரப்படுது. ஒண்ணு, அங்க இருக்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC அவங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, US மார்க்கெட் ரெகுலேட்டர் சார்பாக மொத்தம் 14 ஜிகாவாட் இவங்க உற்பத்தி தர்றதாக கையொப்பமிடுறாங்க அதானி குழுமத்தின் சார்பாக. அதுல 10 ஜிகாவாட் அதானி குழுமம் கையில் உற்பத்தி செய்து தருவதாகவும், மீதி இருக்க 4 ஜிகாவாட் நேரடியாக யூஎஸ்ல இருக்கக்கூடிய குழுமங்கள் இங்க அசியூர் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனியோட நிறுவனத்துடைய பேர் சொல்றேன், அசியூர் பிரைவேட் லிமிடெட் மூலியமாக பணத்தை முதலீடு. இப்ராஹிம், நம்ம அந்த இண்டிக்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்சோம்னா மக்களுக்கு கன்வே ஆகாது. அவ்வளவு விஷயங்களை நம்ம டெலிவரி பண்ண முடியாது. என்னுடைய கேள்வி நீங்க யாரை நோக்கி கையை நீட்டுனீங்களோ இப்ப உங்களை நோக்கியும் அந்த கை நீள்கிறது. அதற்குள்ள இருக்கிறது என்ன? அதற்கு உங்களுக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா? இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் மீது வைக்கப்படுற இந்த வாரம் நான் சொல்ற அசியூர் கம்பெனி
இண்டிக்மெண்ட்ல இல்ல. அதுதான் சொல்ல வரேனே. அஸ்யூர் கம்பெனி வந்து இண்டிக்மெண்ட்ல இல்ல. இப்ப கேட்டிருக்காங்க ரீசெண்டா யுஎஸ் மார்க்கெட் ரெகுலேட்டரி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பண முதலீடு எல்லாம் 2000 கோடி ரூபாய் பிரைபா கொடுத்தீங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவங்களும் கேட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோட இன்னொரு மிகப்பெரிய ஊழல் அவங்க ஆல்ரெடி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2023 16 அக்டோபர் ஆகஸ்ட் அன்றைக்கு GUVNL சொல்லிட்டு ஒரு திட்டத்துக்கு கீழே குஜராத்ல 3900 கோடி ரூபாயை அதானிக்கு அதிகமாக கொடுத்து விட்டோம் என்று பகிரங்கமாக குஜராத் அரசாங்கம் சொல்லுகிறது. என்னங்க 1 கோடி 2 கோடியா? 3900 கோடி ரூபாயை நாங்க அதிகமாக கொடுத்து விட்டோம், மறந்து கொடுத்துட்டோம். கேட்டா அதுக்கு பதிலாம் சொல்றாங்க. இது கரெக்டான டேட் சொல்லுங்க. அதுக்கான டேட்டா என்ன இருக்கு? ஆகஸ்ட் 26 2023 அதானி பவர் முந்திரா லிமிடெடுடைய அதானி பவர் முந்திரா லிமிடெடுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் பேரு கேட்டுக்க குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட், இந்த இவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டு கிட்டத்தட்ட 13,802 கோடி ரூபாய் 2018 இருந்து மார்ச் 2023 வரைக்கும் இந்த திட்டம் செயல்பட்டது. இது மூலியமாக 3,900 கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்றாங்க. எப்படி 3,900 கோடி எக்ஸ்ட்ரா போகும்? அதானிக்கு மட்டும் தொடர்ந்து இதே மகாராஷ்டிராவுக்கு வந்துருங்க. செப்டம்பர் மாசம் எலெக்ஷன் நடக்குது, அக்டோபர் மாசம் எலெக்ஷன் நடக்குது, செப்டம்பர் மாசம் உப்புல நிலங்களை கொடுக்குறீங்க, அங்க இருக்கிற குப்பை கரண்டு 124 ஏக்கரை கொடுக்குறீங்க, 6000 ஜிகாவாட் மின் உற்பத்தியை கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன வாங்கிங்க மகாராஷ்டிரால ஜெயிச்சிங்க? அப்ப தொடர்ந்து பண விநியோகஸ்தராக அதானி செயல்படுகிறார். அதனாலதான் காங்கிரஸ் கண்டிக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கேட்பதற்கான காரணம் இந்த ஊழலை எல்லாம் மக்கள் இடத்துல வெளிச்சமிட்டு காட்டணும். அந்த கருத்துல நான் காங்கிரஸ் கட்சி ஒரு உறுதிப்பாடோடு நிக்குது. நீங்க சொன்னத வந்து உங்களுடைய குஜராத் காங்கிரஸ் கட்சி கோகில் தான் வந்து சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இத ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறாரு. 3900 கோடி கொடுத்திருக்குது அப்படிங்கிறது. அதாவது குஜராத் கவர்மெண்ட் paid 3,900 crore of excess payment to Adani Power அப்படின்னு சொல்றத கோகிலோட ஸ்டேட்மெண்ட் தான். உங்க காங்கிரஸ் தலைவர், குஜராத் காங்கிரஸ் தலைவர் கோகிலோட ஸ்டேட்மெண்ட் தான் அது. சகோதரி, ஒரே ஒரு விஷயம், சுகிதா சகோதரி மேல நான் வந்து குற்றச்சாட்டு வச்சா அது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதை எதிர்த்து நீங்க அதுக்கான வெளிப்பாடு காட்டுவீங்கல்ல. 3900 கோடி ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்றோம், நீங்க இல்லன்றீங்க. சகோதரி அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல, நீங்க ஏன் என்ன இதுல கேஸ்ல இழுத்து விடுறீங்க? சொல்லுங்க. நீங்க நான் அதுக்காக சொல்ல வரல, நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வரேன். என்னன்னா ஒரு கருத்து எடுத்து வைக்கும் போது அரசு வந்து தெல்ல தெளிவாக அரசின் மீது ஒரு குற்றம் சாட்டினால் இந்த பாஜக அரசு விட்டு விடுமா என்பது செந்தில் பாலாஜி ரொம்ப சிம்பிள் கேள்வி இப்ராஹிம். அங்க சுத்தி இங்க சுத்தி வேண்டாம். குமார் சொல்றாரு, அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இவ்வளவு நாள் நீங்க இவங்க எல்லாம் அதானி அதானின்னு கத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதானியோட இவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இந்தியா கூட்டணி சில்லு சில்லா செதற போகுதுங்கிறாரு. இன்னும் 700 ஜென்மம் எடுத்தாலும் நிரூபிக்க முடியாது. காரணம் அப்படி ஒரு உண்மையே இல்ல. அதுதான் சொல்றேன், இன்னொரு 700 ஜென்மத்துக்கு எடுத்தாலும் அவர்களால் நிரூபிக்க முடியாது. நான் அதை விட நான் சொல்றேன், டைரக்டா ஒரு பிஞ்ச் பாயிண்ட் சொல்றேன். சரி, இவ்வளவு பேசுறாங்களா அதானி மேட்டர் விட்டுருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க பக்கம் எந்த மடியில கனம் இல்லை. நேரடியாக இந்திய நாட்டு பிரதமர் வந்து விவாதத்துக்கு வாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக பகிரங்கமாக அது எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி இல்ல இப்ராஹிம் இதுக்கு சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து பிரதமரை விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க, பெகாசிஸ கொண்டுட்டு வரீங்க, ஹிண்டன்பர்க்க கொண்டுட்டு வரீங்க, இப்ப வந்து திரும்ப வந்து இந்த முறை வந்து திரும்ப அதானி மீதான இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொண்டுட்டு வரீங்க. இது எல்லாம் பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி ஒரு அஜெண்டாவா நீங்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க ஃபாலோ அப் என்ன, கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து அவங்க எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்க நடக்க கூடாதுன்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறதா, இல்ல ஆளும் கட்சி இதை சாதகமா பயன்படுத்திக்குதான்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. வெரி குட் கொஸ்டின். இப்ப நான் தெளிவா சொல்லிடுறேன். 2014 இருந்து 2024 வரைக்கும் நாடாளுமன்றத்துடைய கவர்மெண்ட் அபிஷியல் பேஜிலே தரவுகள் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்திய நாட்டு பிரதமர் நாடாளுமன்றம் வந்திருக்கிறார், எது குறித்தெல்லாம் விவாதிச்சுக்கிறான்ட்டு. நான் பகிரங்கமா இங்கேயே இந்த மேடையிலேயே சவால் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு முறை கூட நேரடி, ஏன்னா அந்த டேட்டா ஃபுல்லா நான் பார்த்துருக்கேன், இப்ப கையில இல்ல. அந்த அப்சல்யூட் டேட்டால ஒரு முறை கூட
நேரடி கேள்வி எதற்கும் விவாதிக்கவில்லை இந்திய நாட்டு பிரதமர். ஒன்றுக்கு மட்டும் விவாதித்தார். எதுக்குன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து மணிப்பூர் விவகாரத்தை கேள்வி எழுப்பிய போது அதற்கு 2 நிமிடம் 4 நிமிடம் விவாதித்தார் இந்திய நாட்டு பிரதமர். வேறு எதுக்கும் விவாதிக்கவில்லை. நீங்க வழக்கு தொடருங்க. நான் இப்படி தெளிவா சொல்றேன். நீங்களே போய் நாடாளுமன்ற வெப்சைட்ல செக் பண்ணுங்க. பாக்குற மக்களும் செக் பண்ணட்டும். நாடாளுமன்றத்துடைய இந்திய நாட்டு பிரதமர் உரையில போடுங்க. அந்த உரையில கொஸ்டின் அவர்ஸ்ல எத்தனை டைம் இந்திய நாட்டு பிரதமர் கலந்திருக்காருன்னு பார்க்க சொல்லுங்க. மொத்தமா 150க்கு மேற்பட்டு தான் இருக்கு. அதன் தெளிவாக டேட்டா இருக்கு. அந்த டேட்டா சகோதரி உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன். நீங்க பகிரங்கமா உங்களுடைய வலைதளங்களையும் போடுங்க, நான் என் வலைதளங்களையும் போடுறேன். இதுல என்ன தவறு இருக்கு? இவ்வளவு பெரிய செய்தி நிறுவனத்துக்கிட்ட முதலமைச்சர் பேசின டேட்டா இருக்காது. இப்ராஹிம் கிட்ட இருக்கும்போது சுகிதா கிட்டயோ நியூஸ் 7 தமிழ்லயோ இருக்காதுன்னு எப்படி நினைக்கிறாரு இப்ராஹிம்னு தெரியல. இல்ல நீங்க நான் சொல்ல வர்றது உங்கள்ட்ட இருக்கா இல்லையான்ற பத்தி கவலை இல்ல. மக்களிடத்துல போய் சேரணும்ன்றதான் என்னோட எண்ணம் மக்களிடத்துல போய் சேரணும். நான் கேட்ட கேள்வி இப்ப நம்ம 2 பேர்கிட்ட டேட்டா இருக்கிறது இல்ல. நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பிரச்சனையை எழுப்புறீங்க. சரி, பெகாசஸ் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டா அதுக்கு என்ன ஆன்சர்? ஹிண்டன்பர்க் என்னவா இருக்கு? குமார் நீங்க இருங்க. நான் கேள்வி கேக்குறது உங்களுக்கு ஆதரவுக்கு இல்ல, அவங்களுடைய கிளாரிட்டிக்காக கேள்வி கேக்குறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இப்படி கேள்வி கேட்கிறேன். நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எதுக்குமே தீர்வு காணாதப்படும் போது எதுக்கு இந்த விவாதம் எல்லாம் கேக்குறீங்களா? அப்படி கேக்குறீங்களா? எப்படி கேக்குறீங்க? இல்ல, அதோட கண்டினியூட்டி என்னன்னு தான் நான் கேக்குறேன். இதெல்லாம் நீங்க ஏன் எழுப்புறீங்கன்ற கேள்வியை நான் கேட்கல. அதோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஹிண்டன்பர்க்ல என்ன ஆயிருக்கு? பெகாசஸ்ல என்ன ஆயிருக்கு? இங்க பாருங்க, ஹிண்டன்பர்க் குறித்து நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அது குறித்து தான் ராகுல் காந்தி உள்ள தூக்கி வச்சீங்க, சும்மா விட்டீங்க, வீட பறிச்சீங்க. அதானி குறித்து பேசும் போதெல்லாம் காங்கிரஸ் வஞ்சித்தீர்கள். 1997 அக்கௌண்ட்ஸ் கேட்கலையா நீங்க? 1990 நடந்த அக்கௌண்ட்ஸ் இப்ப இருக்குங்க உங்களுக்கு. ஏன் 2004 நடுவுல வாஜ்பாய் அரசு இருந்துச்சுல, அப்ப கேட்க வேண்டியதான அந்த ஐடிய? அப்ப கேட்கல நீங்க. நீங்கள் காங்கிரஸ் மீது ஒவ்வொரு நேரமும் வன்மம் கொண்டிருக்கிறேன் என்பதை பல்வேறு தருணங்கள்ல நிறுவனமா இருக்கு. நான் கேட்பது ஒண்ணுதான், உங்க மடியில கனல் இல்ல, வாங்க விவாதத்துக்கு. சரி, நீங்க சொல்றீங்களா நாடாளுமன்றத்துல கூப்பிடுறாரு எப்பொழுது? அதாவது உங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியனா இருக்குல, கருத்தியல் முரணா இருக்கே. அதானிய மட்டும் வச்சு ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷனையும் இது பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ப்ளீஸ் என்ன டிஸ்கஸ். அதாவது தேர்தல் நாடாளுமன்றத்தின் நேரம் போது தான் புயல கலப்புறாங்க, எப்ப பார்த்தாலும் விவாத பொருளாக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. அந்த அதானி குறித்து வாங்க விவாதம் பண்ணுவோன்ட்டு தேர்தல் நேரத்திலேயே எங்களுடைய தேர்தல் நடைமுறை இருக்கும் போது ராகுல் காந்தி விவாதத்துக்கு அழைத்தார் அல்லவா? அப்ப வந்தீங்களா நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப வந்திருக்கணும்ல நீங்க. சரி, எல்லா தேர்தல் எப்ப பார்த்தாலும் நாடாளுமன்றத்துல கூப்பிடுறாங்க, ஒரு மேடை அணிஞ்சு தனிச்சா உட்கார்ந்து விவாதம் பண்ணுவோம். ராகுல் காந்தி பகிரங்கமா நீங்க வாங்க விவாதத்துக்குன்னு சொன்னார்ல, அதுக்கு நீங்க என்ன பதில் கொடுத்துருக்கணும்? சரி, நீங்க அது பதில் கொடுக்கணும். உங்களுக்கு சார்பாக ஒருத்தர் ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு நியமனமாக ஒருத்தர் வர வச்சிருக்கணும்ல, அதாவது செஞ்சுக்கலாம். நீங்க உங்களிடம் பதில் இருந்தால் முதல்ல உங்கள் சார்பாக ஒருத்தரை பதில் அளிக்க சொல்லுங்க. உள்துறை அமைச்சரை பதில் அளிக்க சொல்லுங்க, ராஜ்நாத் சிங் அவர்களை பதில் அளிக்க சொல்லுங்க, இந்திய நாட்டு பிரதமரை பதில் அளிக்க சொல்லுங்க. யாருமே பதில் அளிக்கல. யார் எப்ப பதில் சொல்லணும்னு அவங்க நல்லா தெரியும். இப்ராஹிம் சொல்லி கொடுத்தா தெரியும். 2029 எலெக்ஷன் முடிஞ்சிருக்க அப்புறமா மணிப்பூருக்கு எப்ப பதில் சொன்னீங்க? பெகாசஸ் விஷயமா கேட்டீங்கல்ல, பெகாசஸ்ல 4 போன் காரணம் சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வந்து கோர்ட்ல அன்னைக்கு இருந்த ஜிபி வந்து அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல ஜிபி வந்து ஃபைல் பண்ணலையா? அப்படி விட்டு கேட்டோம்ல, பதில் சொல்லிடுறேன். நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்டீங்க, நீங்க பதில் சொல்றேன். ஹிண்டன்பர்க்கு சீனாக்காரர்களுடைய ஒப்பந்தம் இருக்குன்ட்டு ஒரு அலிகேஷனை கொண்டு வச்சு அது சமரசப்படுத்துறது யாரு? 2019 எலெக்ஷன் இருக்குல்ல. இங்க பாருங்க, என்ன பேச விடுங்க சார். குமார், டைம் எனக்கு நான் சொன்ன क्वेश्चनே தான் நீங்க திருப்பி கேட்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எல்லா இடங்களிலும் நீங்கள் பதிலளிக்கவில்லை. ஹிண்டன்பர்க்கு இன்னைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமருடைய பதில் என்ன? உள்துறை அமைச்சர் பதில் என்ன? பெகாசஸ் ஊழல்ல நீங்க 4 பேசலாம். குமார் பேசலாம். இப்ராஹிம் பேசலாம். இப்ராஹிம் அமைதி. இப்ராஹிம் நான் உங்களுக்கு நேரம் தரேன். இப்ராஹிம் நான் நேரம் தரேன். ஆசையெல்லாம் இப்படி வெளிப்படுத்தாதீங்க. இப்ராஹிம் 4 இருக்கு, பேசுவோம். இப்ராஹிம் நன்றி. இப்ராஹிம் சுருக்கமா. அதாவது 4 மாநிலங்களை வைத்து முதல்ல வந்து உங்களுடைய அதிகாரிகளை வைத்து
நீங்க முதல்ல அதுக்கான விசாரணை நடத்துகின்றாரு. அதுக்கு பதிலாக மத்திய அரசு தன்னோட ஆட்சியை கவிழ்த்து விட்டு நேரடியாக தேர்தலை நடத்த சொல்லுங்க. அடுத்த முறை தெரியும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆசை. சொல்றாரு பெரிய யோசனை இல்ல சொல்லிட்டாரு. ஆசை இல்லம்மா, நாங்க ஆட்சி செய்தது தானே, புதுசா ஒண்ணும் சில இந்தி கூட்டணி அவங்கெல்லாம் போகுது சார். அடுத்த வாரம் பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.